ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜீவரட்சணிய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு தலைப்பில் பார்ப்போம். அதாவது அறிவு, புத்தி, ஞானம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறது. இதில் நாம் முக்கியமாக பார்க்கும்பொழுது அறிவை நாம் நம்மளுடைய கல்வி நிமித்தமாக, நாம் படிப்பது நிமித்தமாக நாம் அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரமே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானமானது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்திற்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னாக்கா ஞானமாய் பேச வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நாம் சொல்ல தவறி விடுகிறோம். ஆனால் அந்த ஞானமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் சொல்ல தவறி விடுகின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஞானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கும் பொழுது அந்த ஞானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது நாம் ஞானமாய் வாழ்க்கையிலே நடந்து கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அவர் நிச்சயமாக அவர் கொடுப்பார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.